வெல்கம் டு ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th அஃபிஷியல் தமிழ் பப்ளிகேஷன் 2026 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒன் வேர்டு நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து தமிழம் உள்ள அந்த எழுதினியா அதுக்கு 2 மார்க்பா. நெக்ஸ்ட் 17வது क्वेश्चनல விருந்தினர்கள் என்பவர் இதுக்கு கேள்வி கேட்கிறதுக்கு அதுக்கு ஒரு விருந்தினர் அந்த கேள்வி கேட்கிறதுக்கு 2 மார்க்பா. நெக்ஸ்ட் மேகங்கள் பத்தி எழுதி 2 பாயிண்ட் எழுதினா 2 மார்க்பா. நெக்ஸ்ட் சிலம்பு கிங்கினி அரியான் சுட்டி குண்டலம் குலை சூலி இதுல ஏதாச்சும் 4 எழுதினீங்கன்னா 2 மார்க்பா. நெக்ஸ்ட் 20வது क्वेश्चन மாப்போசியோட புத்தகத்தை பத்தி எழுதினீங்கன்னா 2 மார்க்பா. நெக்ஸ்ட் 21வது क्वेश्चन நீங்க உலகம் முடிகிற எந்த திருக்குறள் எழுதினாலும் 2 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பிரிவு 2ல 22வது क्वेश्चन 2 மார்க் क्वेश्चन பா. கிராமர் 2 மார்க். இதுல வந்து நீங்க இந்த கொல்லி இந்த மாதிரி எழுதினீங்கன்னா இதுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க கண்டிப்பா. அடுத்து சுடுதல் இது எழுதினீங்கன்னா 2 மார்க். நெக்ஸ்ட் பிரிச்சிங்கன்னா 1 மார்க். அடுத்து பகுதி அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் கட்டுரை படித்தா அது நீங்க ஓனா எழுதிக்கலாம் 2 மார்க்ல போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பொதுவின் திணை எழுதினீங்கன்னா 2 மார்க். நெக்ஸ்ட் 27வது क्वेश्चनக்கு மகிழ்ச்சி கதை சொல்லி இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். 28வது क्वेश्चनக்கு மலை சென்று வந்து மாலை சூடினேன் அந்த மாதிரி என்ன எழுதினாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல 2 மார்க் ஃபுல்லா போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 29வது क्वेश्चन மொழிபெயர்ப்பு பத்தின क्वेश्चन பா. இத நீ ஏதாச்சும் 4 பாயிண்ட் எழுதினீங்க 3 பாயிண்ட் எழுதினீங்கன்னா 3 மார்க் பா. நெக்ஸ்ட் பார்க்க போறது இடம் சுட்டி பொருள் விளக்கு மாப்போசியை பத்தினது பா. இடத்துக்கு 1 மார்க், பொருளுக்கு 1 மார்க், விளக்குகளுக்கு 1 மார்க் பா. அவ்வளவுதான் 3 மார்க் பா. நெக்ஸ்ட் பார்க்க போறது 31வது क्वेश्चन உலகம் என்னது. இது வந்து அந்த பேரா படிச்சு 3 மார்க் எழுதுற பால 3 மார்க் வாங்கிடலாம் பா. அந்த ஏதோ क्वेश्चनல ஆன்சர் இருக்கும் பா. நெக்ஸ்ட் 32வது क्वेश्चन அன்னை மொழிக்கு நீ அன்னை மொழின்றதுல ஏதாச்சும் 3 பாயிண்ட் எழுதினீங்கன்னா 3 மார்க் பா. நெக்ஸ்ட் உயிர் பிழைக்கும் நான் உயிரலியன் வழியலியன் இருக்கும்ல பா. அது பா அதுவும் 3 மார்க் பா. 3 பாயிண்ட் எழுதினீங்கன்னா வந்து பா. அடுத்து கால கணிதம் இது மனப்பாட பாடம். நீங்க 2ல ஏதாச்சும் பிழை இல்லாம எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க பா. ஹெட்டிங் கண்டிப்பா எழுதிக்கணும் பா. ஆசிரியர் பேர் கூட தேவையில்லை பா. நெக்ஸ்ட் பார்க்க போது எவையேனும் 2 வினாக்கள் எழுதுறது மயில் மாலர்கள் திங்கள் இதுக்கு வந்து 3 மார்க் பா. அப்படி எழுதினீங்கன்னா 3 எழுதினா போதும். ஏதாச்சும் அடுத்து அணி பார்க்க போறோம். அணி எழுதினீங்கன்னா 1 மார்க். அணி என்ன அணி எழுதினீங்கன்னா இதுல சொற்பொருள் பின்வரும் நிலை இருக்கும். அடுத்து அணி இலக்கணத்துக்கு 1 மார்க், அணி பொருளுக்கு 1 மார்க். அவ்வளவுதான். இதுல பயன் அணி என்ன எழுதினீங்கன்னா 1 மார்க். அடுத்து சீரசை வாய்ப்பாடு ரெண்டு பேர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் பா. பிரிச்சிருந்தீங்கன்னா 1 மார்க் பா. நெக்ஸ்ட் மலர் என்ற எழுதினீங்கன்னா 1 மார்க் பா. நெக்ஸ்ட் 38வது क्वेश्चन தண்டனை மயில்கள் ஆட எழுதினீங்கன்னா 5 மார்க் பா. அப்படி அந்த தண்டனை மயில்கள் ஆட அடுத்து ஒழுக்க முடியாது 3 பாயிண்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் அழகா எழுதினீங்களா பா. நெக்ஸ்ட் நண்பர்களுக்கு கடிதம் இதுல வந்து நீங்க இடம் பொருள் நாள் இப்படிக்கு உரைமேல் முதி முடிச்சீங்கன்னா 5 மார்க் பா. இதுல வந்து அனுப்புனர் பெறுநர் முடிக்கணும் பா 5 மார்க் பா. இதுல இடம் பொருள் முடிக்கணும், இதுல அனுப்புனர் பெறுநர் முடிக்கணும் பா. நெக்ஸ்ட் 40வது क्वेश्चन காட்சியை கண்டு எப்படி எழுதினாலும் உங்களுக்கு 5 மார்க் வழங்கிடுவாங்க பா. நெக்ஸ்ட் பார்க்க போது 40வது क्वेश्चन படிப்பு பா. நீங்க நீலகிரி எழுதினா 1 மார்க் பா. அப்பா பேரு இது கரெக்ட்டா பேர்ல எழுதினா அது 2 மார்க் பா. நெக்ஸ்ட் இதுல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் பா. நெக்ஸ்ட் முடிவுரையில புகழ் எழுதினீங்கன்னா அது 1 மார்க் பா. நெக்ஸ்ட் 42வது क्वेश्चन அறங்கள் நன்மைகள் இதுல 5 பாயிண்ட் எழுதினீங்கன்னா 5 மார்க் பா. நெக்ஸ்ட் 42வது क्वेश्चन இதுல பொன் இது இந்த மாதிரி எழுதினீங்கன்னா 5 மார்க் பா. நெக்ஸ்ட் செவி மாற்று இது நமக்கு தேவையில்லை பா. நெக்ஸ்ட் 43வது क्वेश्चन இதுல ஒன் வந்து இது விருந்தோம்பல் பற்றி பா. முன்னுரை முடிவுரை எழுதினீங்கன்னா 1 மார்க் பா. விருந்தோம்பல் எழுதினீங்கன்னா 2 மார்க் பா. இலக்கிய சான்று எழுதினீங்கன்னா அதுக்கு 4 மார்க் பா. நெக்ஸ்ட் பார்க்க போறது காட்டு மாசுபாடு பா. முன்னுரைக்கு 1 மார்க், முடிவுரைக்கு 1 மார்க் பா. காட்டு மாசுபாடு எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க் பா. காட்டு மாசுபாடு தடுப்பு வழிமுறைகள் எழுதினீங்கன்னா அதுக்கு 5 மார்க் பா. சார் நான் கதை தான் எழுதுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த கதை எழுதினாலும் உங்களுக்கு 7 மார்க் முதுமொழிவேன். அடுத்து 44வது क्वेश्चन இது வந்து துணைப்பாட क्वेश्चन பா. பிரிமம் கேட்காங்க. முன்னுரைக்கு 1 மார்க், முடிவுரைக்கு 1 மார்க் பா. புதுமனை எழுதினீங்கன்னா அதுக்கு 1 மார்க் பா. குடும்ப உறுப்பினர் எழுதினா 1 மார்க் பா. அப்பாவின் முடிவுக்கு 1 மார்க் பா. முருங்கை வளர்க்கிறதுக்கு 1 மார்க் பா. இதை நீங்க எப்படி எழுதினாலும் 7 மார்க் வாங்கிடலாம் அழகா நீங்க எந்த கதை எழுதினீங்கனாலும். நெக்ஸ்ட் புயலிலே ஒரு தோணி பா. புயலிலே ஒரு தோணியில முன்னுரைக்கு 1 மார்க் பா, முடிவுரைக்கு 1 மார்க் பா. புயலிலே ஒரு தோணின்றது 1 மார்க் பா. வருண எண்களுக்கு 2 மார்க் பா. அடுக்கு தொடருக்கு 2 மார்க் பா. அவ்வளவுதான். இது நீங்க எந்த கதை எழுதினீங்கனாலும் 7 மார்க் போட்டுருவாங்க பா. நெக்ஸ்ட் பார்க்க போறது தமிழ் மொழியின் மொழிபெயர்ப்பு வந்தது பா. இது முன்னுரைக்கு 1 மார்க் பா, முடிவுரைக்கு 1 மார்க் பா. தமிழின் தொன்மைக்கு 1 மார்க் பா. சான்றோர் வளர்த்த தமிழன் எழுதினீங்கன்னா அது 1 மார்க் பா. வளர் தமிழ் எழுதினீங்கன்னா அது 1 மார்க் பா. இது நீங்க எந்த கதை எழுதினீங்கனாலும் 7 மார்க் போடுவாங்க பா. நெக்ஸ்ட் பார்க்க போறது கலை திருவிழா பா. இதுக்கு முன்னுரைக்கு 1 மார்க் பா, முடிவுரைக்கு 1 மார்க் பா. கலை திருவிழா நிகழ்ச்சிகளுக்கு இதுக்கு 1 மார்க் பா.